ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான குக்கிங் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அது வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம புளிக்குழம்பு வைப்போம் இல்லையா, அது வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். புளிக்குழம்பு வைக்கும்போது நம்ம கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதை வந்து எந்த ஸ்டேஜில் வந்து சேர்க்கணும் அப்படின்றத வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் எந்த ஸ்டேஜில் அதை வந்து ஆட் பண்ணிக்குவேன் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுறேன். புளிக்குழம்பு வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து புளி கரைச்சி ஊற்றி வச்சு ரெடி பண்ணி, இல்லை வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணி வேக வச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நல்லா எல்லாமே வெந்து கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம வந்து இறக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கணும். அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து அந்த ஸ்டேஜில் அதை வந்து ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து எந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுவேன் அப்படின்னா, எல்லாமே ஒரு முக்கால் பதம் வெந்ததுக்கு அப்புறமா நான் வந்து கொஞ்சமாக வெல்லம் எடுத்து ஆட் பண்ணிக்குவேன். வெல்லம் இல்லைன்னா வந்து நம்ம நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நல்லா அதுக்கப்புறமா கால் பதம் வேகும் இல்லையா, அதில் இந்த வெல்லம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வேகும்போது ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்றது வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததை கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. நான் டிப்ஸ் வந்து பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். டேக் கேர். டாட்டா. பாய்.